அந்த போக்கிரி வேகமாக உணர்வுகளை பாய்ச்சப்படும் போது நமக்குள் அந்த உடனே விலகிச் செல்கின்றோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நம்ம விளைக்க செய்கின்றோமா அல்லது விலகி செல்கின்றோமா? என்னை இப்படி செய்யிட்டாங்களே விடுவனா, என்னை இவ்வளவு தூரம் இருந்துட்டு நான் வீட்டுக்கு பெரியவனா இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்றாங்க என்ற நிலைதான் வருகின்றது. அப்போ நாம் குறையின் உணர்வுகளை நம்ம வீட்டில் வராது இருக்க வேண்டும் என்ற உணர்வை செலுத்தினால் அப்ப அந்த உணர்வுக்கு தக்க அதை நம்ம விளக்கிக்கிறோம். இப்ப விஞ்ஞான அறிவு கொண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற பொருளை கண்டுபிடிக்கிறான். மனிதன் இல்லாததே விமானத்தை ஓட்டுகின்றான். மனிதன் பார்த்து செயல்படுத்துவான். மனிதனே இல்லாதபடி எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையை பொருத்தப்பட்டு அதில் நுகரும் சக்தியை முதலில் பொருதுகின்றான். நடுவானில் இதே நேருக்கு ஒரு விமானம் வருகிறது என்றால் அந்த விமானம் இத்தனை டிகிரி வருகின்றது, இவ்வளவு வேகம் வருகின்றது என்ற உடனே அதன் உணரை மாற்றி அதுக்கு தக்கவாறு விமானம் கீழ் இறங்கி ஓடுகின்றது அல்லது மேல் நோக்கி செல்லுகின்றது. அதே சமயத்தில் அது முகப்பெறும்போது முன்பகுதியில் அவ்வளவு வேகமாக போனாலும் புவியின் ஈர்ப்பு சூழல் இருக்கும் சில பகுதிகள், அதாவது சுழற்சி என்றால் சில நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி நமது பூமிக்குள் பட்டு மோதி இந்த உணர்வலைகள் கடலில் பட்டால் மணலாகின்றது, மரத்தில் பட்டால் கருகி விடுகின்றது. இந்த மின் கதிர்கள் அதிகமாக பரவி பூமியில் அதிகமாக பரவிவிட்டால் அது எங்கே அதிகமாக படர்ந்திருக்கின்றதோ இந்த புவியின் ஈர்ப்பு சக்தி அங்கு வந்து விடுகின்றது அதிகமாக. அதற்கு நேராக எல்லா விமானமும் சென்றாலும் இதனுடைய அழுத்தம் அதிகமானத்தில் இதுவும் சொல்லப்பட்டு அதை இழுத்து விமானத்தை கீழே 1 டிகிரி 4 டிகிரி இறக்கும். ஒரு சமயம் நான் டெல்லியிலிருந்து மெட்ராஸுக்கு வந்து இருக்காங்க. டெல்லியை விட்டு பரப்பிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. மேலே கீழே இறங்கி மேலே போயிருக்குது. நான் 50 மீட்டர் மேலே போயிருக்குது. போன உடனே அந்த விமானிக்கும் தெரியல. அப்ப அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாதபடி கிர்ரன் எவ்வளவு உயரத்தில் போனதோ அவ்வளவு அகலத்துக்கு கீழே கிர்ரன் இறங்குது. அப்போதான் குருநாத் சொல்ல, நான் பத்ரிநாத் போயிட்டு வரணும். பத்ரிநாத் போயிட்டு வரப்போகும்போது எனது நண்பர் என்ன செய்தாரு, இது மெட்ராஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு காசு கிடையாது. அப்போ இது வரப்போகும்போது குருநாதர் காட்டுகின்றார், இந்த இயற்கை நீதிகளில் 27 நட்சத்திரம் 27 விதமான உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுது. அது பிரபஞ்சத்தில் பூமிக்கு வெளியிலே மோதினால் அதன் ஆதிகளாக மாறப்படும் போது எந்தெந்த கோள் எதன் சத்தை வைத்துக் கொண்டதோ அதை எடுத்துக் கொள்கின்றது. இதே போல எதிர்நிலையான நட்சத்திரங்கள் வரப்போம் போது ஒன்றோடு ஒன்று இப்ப நம்ம பூமியிலே சூறாவளி என்று சொல்வாங்க. இதே போல நம்ம பிரபஞ்சத்திற்குள்ளும் சூறாவளி உண்டு. நாம் இப்ப பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் தான் செல்கின்றோம். குருநாதர் அப்ப காட்சியா காட்டார், இது அனுபவ ரீதியை காட்டுகின்றார். அப்ப அந்த நட்சத்திரங்களுடைய உணர்வலைகள் அதிகமாக பரவி இருக்கப்படும் போது இதில் வந்த உடனே அந்த ஈர்க்கும் காந்தம் அங்கு குவிந்திருக்கின்றது. கூந்த உடனே டவுன் கொண்டு போகுது. அப்ப அந்த விமானத்தில் உள்ள பயணிகள்லாம் அப்படியே கெடிகளை போனாங்க, எல்லாம் சத்தம் போட்டாங்க. நான் அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ குருநாதர் சொல்றார், இப்ப விமானத்தை ஓட்டுறவங்க எல்லாம் தைரியத்தை சொல்லுவாங்க. திடீர்னு ஆன உடனே டிரைவர்ல இருந்து எல்லாமே எரிகணை போறாங்க, போயிட்டோம் அப்படின்னு. அப்ப சொல்லுகின்றார், ஆனால் வானிலை அறிந்துதான் இவர்கள் ஓட்டுகின்றனர். சில பகுதிகளில் இதே மாதிரி மற்ற நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகரித்து, அதாவது இந்த துகள்கள் நமது பூமியின் உணர்வுக்குள் ஈர்க்கப்பட்டால் அது மின் கதிர்களாக மாற்றப்படும் போது இது எதிர்நிலையாகும்போது சுழற்காற்றா மாறுகின்றது. அந்த சுழற்காற்றுகள் அதுக்கு நேர விமானம் போது அந்த ஒரு நொடியில் அது வேகத்தில் கீழே இறக்கின்றது காட்டுகின்றது என்றால் இது அனுபவமா அது காட்டுகின்றார். நமது குருநாதர் சாதாரண ஒரு பைத்தியக்காரன் தான், ஆனா கிழிஞ்ச வயசை கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஒவ்வொரு நொடியிலும் நம்மளுக்கு இந்த நிலையை உபதேசித்துக் கொண்டே வருகின்றார். சந்தர்ப்பம் அப்ப அதை நான் தெளிவாக்கிட்டு சிரித்துக்கிட்டே இருந்தேன்.
நானும் சிரிக்கிறேன். அப்ப குருநாதர் வந்து காட்சி கொடுத்து இதை சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் இது பண்ண உடனே எல்லாரும் ஹைதராபாத்ல வந்து இறங்கிச்சு. எல்லாரும் சேர்த்து நீங்க ஏன் சிரிச்சுக்கிட்டு பயப்படாம இருந்தீங்க? ஏன்னா அந்த புவியத்தில் வந்தா நிறைய விமானங்கள் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து பார்த்தா யாரோ நீங்க வந்ததுனால நாங்க தப்பிச்சோம். எல்லாரும் வண்டியில் இருந்தவங்க எல்லாம் என்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கீழே இறங்கி வர முடியல. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இல்ல, நீங்க கீழே எல்லாரும் வண்டி கீழே இறங்குது, நீங்க சிரிக்கிறீங்களே ஏதோ சக்தி இருக்குதுன்னு என்னை பிடிச்சிட்டாங்க. ஆனா என்னை தெரியாம குருநாதர் எப்படி இயக்கினார்? ஏன்னா இது அனுபவ ரீதியில இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது விமானத்தில் விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்பட்டாலும் சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி விபத்துகள் நிறைய ஏற்பட்டு விடுகிறது. சில இடங்கள்ல இதே மாதிரி சில தூசிகள் பலர்ந்திருக்கும், மற்ற நட்சத்திரங்கள் மின்னலாக மாறி இதற்கு எதிர்நிலையான நட்சத்திரத்தின் மின்னல் அதிகமாக துகள்கள் வந்து நமது பூமிக்குள் இதே மாதிரி சரி உண்டு தூள்களாக போனதென்றால் இதனுடைய தூசி மண்டலத்துக்கு அருகாக போகும்போதுதான் இதனுடைய அழுத்தம் தாங்காது சுற்றும் போது அதே வேக சுடரில் போகும்போது பார்த்தா தூசி மண் நின்று ஏற்கனவே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவி இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு எப்படி போகுது? ஏன்னா இப்ப நம்ம நாட்டில் அதிகமா இல்லை. கதிரியக்க சக்தியில் இதே அணு புலவை கலந்து மணல் கடல்ல பட்டாத பிறந்து அந்த உணர்வின் தன்னை தனக்கு பிரித்து அமெரிக்கா, ரஷ்யா போன்ற சைனா போன்ற நாடுகளில் தான் இத்தகைய சூழ்நிலை வருகின்றதுக்கு காரணம் எங்கெங்கெல்லாம் பரிசித்து பார்த்து இது உணர்வின் தன்மை அதிகமாக பரவியுள்ளதோ, எந்த நட்சத்திரத்தின் மின்னல் ஆகி கடல்ல மணலாகி இரோனியமாக பிரித்து பல பாகங்களிலும் தன்னுடைய ஆராய்ச்சிகள் செயல்பட்டாலும் இது தூசிகளாக இருக்கத்தான் செய்யும். வேலை காற்றிலே படரும், பின் அழுத்தத்தின் தன்மை பூமியிலே படரும். இப்படி படர்ந்து வரப்படும் போது எப்படி நடக்கும்? ஏனென்றால் அந்த இயற்கை நீதிகள் எப்படி இயங்குகின்றது என்பதை குருநாதர் காட்டுறார். எல்லாவற்றிலும் தப்பும் உணர்வுள் மனிதனுக்குண்டு, எல்லாவற்றிலும் தப்பிய மனிதன் தான் அகசியன். அவன் துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெற்றான், துருவ நட்சத்திரமானான். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை நமக்குள் அதிகமாக்கினான். எப்படி இந்த துகளின் தன்னை அதிகமாகும் போது இதை தள்ளிவிடும். சூரியன் தனக்குள் பாதரசத்தால் தான் கவர்ந்தாலும் இந்த உணர்வு அலைகள் வரப்படும் போது மோதி இது நெருப்பாகி விஷத்தை தெரித்து விடுகின்றது. அதனுடைய சந்தர்ப்பத்தால் அது செயல்படுத்துகின்றது. நமக்குள் தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் கண்ணால் கவர்ந்து இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்துதான் நாம் வாழ்க்கையை நடத்துகின்றோம். அப்படி வரக்கூடிய இந்த உணர்வுகளை நாம் தடுத்து பழகுதல் வேண்டும் என்றால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரனும் பேரொழியும் நாம் தர வேண்டும் என்று புருவ மத்தியில் எண்ணி இது என் உடலுக்குள் செல்ல வேண்டும் என்று உணர்வு எழுதிவிட்டால் நமக்கு பயம் இருக்கும், அல்லது அச்சப்படுத்தும், கோபப்படுத்தும், வேதனைப்படும். இந்த உணர்வெல்லாம் நமக்குள் போகாது, தடுத்துக் கொள்ளலாம் என்று இந்த விமானத்தில் எனக்கு இந்த உபதேசம் கொடுக்கின்றார். இப்ப அவர்களெல்லாம் பயந்தார்கள். நீ ஏன் பயப்படவில்லை? இந்த உடலின் இச்சை நீ படவில்லை, நீ உயிரின் இச்சை பெற்றாய். ஆக உயிர் ஒளியானது, அறிவின் தன்மை ஆனது. அதே அறிவின் தன்மை நீ அச்சமில்லாமல் இருப்பதனால் உணவு சக்தியும் சேரலாம் என்று சொன்னார். ஆகையினாலே அத்தனை பேரிலும் ஒருவன் அங்கு இருந்தான். அதனால் இப்படி காக்கப்பட்ட விமானங்கள் விபத்துகள் எத்தனையோ என்று இங்கு காட்டுகின்றார். உனக்கு தெரியாது, நீ எடுத்துக்கொண்ட நிலையில் இன்று நீ பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாம் போயிட்டு வந்த பல நிலைகளை நீங்க தெரிந்து கொண்டாய். ஆனால் அந்த தெரிந்த உணர்வு கொண்டு, ஏனென்றால் இந்த பாறை இங்கே நீ கடந்து செல்லப்படுத்தும் போது பாறை விழுந்து விட்டது. நொறுங்கி பின் எப்படி போவதென்று நீ பயந்தாய். உனக்குள் அது புயலே வந்து விட்டது, தலை சுத்த ஆரம்பித்து விட்டது. உன்னிடம் பிறந்த மனைவி மக்களை எல்லாம் நீ எண்ண தொடங்கி விட்டாய். அப்ப எண்ணும் போது இந்த குளிரிலிருந்து தப்ப முடியவில்லை. அப்பவே வெயிட்டு, நீ யாரை காப்பாற்ற போற என்று கேட்டார். இதை போல மனமே இனியாகிலும் மயங்காதே. இந்த ஆசை வைத்து நீ இந்த உடல் ஆசை வைக்காது. எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் நடக்காது தடுப்பதற்கு உனக்கு கொடுத்த இந்த சக்தி அன்றே உனக்கு நட்சத்திரத்தின் பற்றி சொல்லிவில்லை. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இப்போது நீ விமானத்தில் செல்லப்படும் போது
உன்னுடைய ஒரு நொடிக்குள் அங்கே செலுத்துகின்றாய். இந்த நான் இவர்களையும் காக்கின்றாய், உன்னையும் காத்துக் கொண்டாய். இது உனக்குள் இருக்கக்கூடிய வலு என்று சொல்லுகின்றார். எவரும் இந்த உடலை விட்டு செல்பவர்தான், அதில் யாரும் தப்புவதில்லை. இன்னைக்கு நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் சரி, இன்று மகான் என்று நான் மற்றொரு இடத்துல போற்றிக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த உடலின் விதி முடிந்து விட்டால், ஏனென்றால் எதனுடைய அழுத்தம் அதிகமாவது அந்த உடல் போய்தான் ஆகும். இப்ப நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகரித்து விட்டால், இந்த மனித உடல் என்ற இச்சையிலிருந்து அந்த உணர்வு அணுவாகி உயிருடன் ஒன்றி ஒளியாக மாறுகின்றது. இந்த உடல் இச்சை நீ பற்றிவிட்டால், என் குழந்தையோ என் பிள்ளையோ என்று நீ எண்ணினால், இந்த உணர்வின் இச்சை பற்றி இந்த உடலை விட்டு நீ கீழே வந்து விடுகின்றாய். உன் குழந்தையின் ஈர்ப்புக்குள் போறாய், அல்லது உன் மனைவியின் ஈர்ப்புக்குள்ளதான் போக முடியும். அந்த குழந்தையும் மனைவியும் நிம்மதியாக இருப்பவர்கள் நீங்க இறந்து விடுகின்றாங்க என்று வைத்துக் கொள்வோம். தன்னை காத்தவர் என்று ஆசையோடு இருக்கப்படும் போது இதே உணர்வுகள் அவர் உடலுக்குள் எளிதில் புகுந்து அவர்களையும் திரிந்து வாழ முடியாத நிலையில் கொண்டு அனாதையாக்கி அதை நோயாக்கி விடுகின்றார். உன்னை நம்பிய அனைவருக்கும் இதே வேதனை என்று உருவாக்கப்பட்டு துரித நிலையில் மடியின் தன்மை உருவாக்குகின்றார். அந்த வேதனைத்தான் உன்னால் அங்க உருவாக்க முடியும், அவரை காக்க முடியாது. ஆகவே நீ எண்ணிய உணர்வு, இந்த உணர்வோடு இந்த மடிந்தாலும் அவர் உடலுக்குள் தான் செல்லுகின்றாய், அவர்களையும் அழித்து விடுகின்றாய். உடலுக்கு பின் எந்த வேதனையும் துயரையும் பட்டாய் இந்த உயிர் அதற்கு தக்க உடலை அழைத்து சென்று இன்று நீ மனிதனாக இருக்கின்றாய். அடுத்து நீ எங்கே போகின்றாய் தெரியுமா? உன் உணர்வுகளை எந்த வேதனை என்ற நிலையை எடுத்தாலோ அந்த விஷம் என்ற நிலையை தனக்குள் ஜீனித்து தன் உடலை பாதுகாத்துக் கொள்ளும் அந்த உடல் இனங்களுக்கு அழைத்து சென்று இந்த உயிர் அதற்கு தக்க உடலை அங்கே உருவாக்கிவிடும். அதனை அனுபவபூர்வமாக காட்சியாகவே தருகின்றார். இப்ப நீங்க எல்லாம் காட்சியா பார்த்தவங்க நினைச்சுவீங்க, ஏதாவது சொன்னா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இப்ப நிறைய பேருக்கு முந்தைய காட்சிகளை சொன்னவொடனே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த காட்சியை தெரிய போகும்போது இவங்களுக்கு ஆகாதவங்க வந்தா அவங்கள போய் கேள்விப்பாங்க, எனக்கு காட்சியை தெரிஞ்சாங்க, அவங்க எல்லாம் கெட்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த உணர்வு வந்தவொடனே இவங்க மனசுல கெட்டு போகணும்னு அந்த உணர்வு. ஆனா அதே சமயத்தில் இவங்க உடலுக்குள்ள அந்த கெட்டு போகக்கூடிய உணர்வு இங்க வேலை எரிசல ஜோசியம் பாலாய். நான் எதை அறிவதற்காக வேண்டி அந்த எதைகளை உணர்த்தினானோ, உலகில் இந்த பகமைகள் நமக்குள் எத்தனை உள்ளுக்கு மகா பாரத போராக உடலுக்குள் என்று நாம் பார்த்ததெல்லாம் நமக்குள் எத்தகைய சந்தோஷப்பட விடாதபடி மனக்கலக்கங்களும் மனவேதனைகளும் பல துயரங்களும் உடலுக்குள்ளே வருகின்றது. இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கண் வலிக்குது, கை வலிக்குது, மூட்டு வலிக்குது. இதெல்லாம் மகாபாரதம். நாம் நுகர்ந்த உணர்வெல்லாம் இதன் வழி நம் உடலுக்குள் சென்று விடுகிறோம். ஏனென்றால் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம், வீட்டுல கஷ்டம் சொல்லி வேதனை பட்டு பாருங்க. பையன் வெளியில போனா கிழவன், கணவர் அங்க வேலை பார்த்தாரு என்னன்னே தெரியல, திடீர்னு வெளியில வந்துட்டாங்க. அங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து இனம் புரியாம சண்டை போடுவாங்க. இங்க எங்க மிஷின் எந்திரம் ஓடிக்கிட்டு வந்து போறாமே ஏதாவது முடிவு. சில குடும்பங்கள் பார்க்கலாம், நமது எண்ணமே நமக்குள் மட்டுமல்ல, நமது உணர்வுகள் நம்மிடம் வேலை செய்பவருக்கும் அதை செய்கின்றது. நம்மை காட்டும் மேலதிகாரமும் நம்ம அறியாமலே மறைமுகமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் ஞானிகள் நமக்குள் நல்ல குணங்கள் எப்படி இருக்கின்றன, அதை நீ எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாதாரண கல் வாசப்படிக்கும் போது அந்த கல்லை வச்சுக்கிறோம். அதே கல்லை சிலையாக உருவாக்கி வச்சான். அதுக்கு காரண பேர் வச்சு இந்த தெய்வம் நல்லது காக்கும்னு சொல்றான். அவன் காலில் போட்டு மிதிச்சுதான் சிலையை உருவாக்குறான். அது குளிப்பாட்டி வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா நாம தெய்வம் வணங்கிறோம். கண்ணு முன்னால் நம்ம நடக்கின்றது. இப்ப என்ன செய்றாங்க, கல்லு சிலையை வச்சு இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று பேர் வச்சு அதுக்கு அபிஷேகங்களை செய்கின்றன. ஏன் கல்லுக்கு அபிஷேகம் செய்யறாங்க நம்ம புரிஞ்சுக்கல. நாம தெய்வம்னு நினைச்சுக்கிறோம். ஒரு தெய்வம் சொன்னது இது இப்படிதான் தெய்வம் இருந்தது என்றுதான் நம்ம நினைக்கணும். ஆக நல்ல குணங்களை சித்தரிப்பதற்கு இது இன்னதை செய்யுங்கிறதுக்காக உருவத்தை அமைத்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த
பாலை அபிஷேகம் செய்யும் போது என்ன செய்யணும்? பாலை போல நான் மனசு வரணும். எங்க வீட்டுல எல்லாரும் அந்த வேலை. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த சந்தனத்தை போல நறுமணம் பெறணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்க எங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா. இது உருவம் தான், பொருள் தான் தெரிகின்றது கண்ணால். சந்தனத்தை பார்த்தவன் நினைச்சு நல்ல மனக்கும் நம்மளுக்கு உணர்ச்சிகளை தோன்றும். பாலை பார்க்க போகும்போது அதில் நல்ல சக்கரை ஜீனி போட்டு காப்பி போட்டு நல்லா சாப்பிடும். இது பால்கோவாவும் கிண்டி சாப்பிடலாம். நாம எது மனசோ அதையெல்லாம் நல்லா சாப்பிடும். பாலில் கொஞ்சோண்டு விஷம் போட்டா என்ன பண்ணோம்? நாம சாப்பிடுவோமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? இதே போல நம்ம பாலை போல மனதா இருக்கிறோம். அப்ப என்ன செய்யறான்னு எதிர்பாராத ஒருத்தன் தப்பு பண்றான் அல்லது நண்பனா இருக்கிறான் என் கூட. அவன் திடீர்னு நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் ஒரே சீதான். ஆனா அவன் வேதனை பண்றான். அது பார்த்த உடனே இந்த வேதனை என்ற விஷயத்தை நுகர்ந்த பெண் நினைச்சது என் உயிரில்தான் அபிஷேகம் நடக்கின்றது. எதன் வழி அபிஷேகம் நடக்கின்றது? நாம் சுவாசித்து உயிர் வழிதான் அபிஷேகம் நடக்கும். மூக்கு வழிதான். அந்த உயிரை பற்றி அபிஷேகம் வரும்போது அவன் வேதனை நம் உடலெல்லாம் வரை வேண்டும். அப்ப நாம அந்த பாலை போல ஏன் என்ன வேண்டும்? பாலை போல எங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன உயிரில் படுவோம் அந்த உணர்ச்சி நம்ம அந்த நண்பனை வேதனைப்படும் உணர்வுகள் நமக்கும் வந்த ஒண்ணு என்ன செய்யுது? ரொம்ப பழகிட்டோம், நமக்கே தலை சுற்றும். அடுத்தாப்புல ஏதாவது சொன்னா தெரியாது. ஒரு சாமான இங்க வச்சு அப்படி வச்சு விடுவோம், இப்படி வச்சு விடுவோம். யாராவது சிறு குழந்தைகள் ஏதாவது திடீர்னு அந்த சொன்னா உடனே அதை அடிக்க சொல்லும். கோவம் சிந்தனையற்ற செயலை செய்யுது. அப்ப யார் தப்பு பண்ணுது? நுகர்ந்த உணர்வு நம்மளை தப்பு பண்ண வைக்குது அல்லது நம்மளை மயங்க செய்யுது. இதே போல நாம் எதை நுகர வேண்டும் என்பதற்காக அபிஷேகம். நாம் நுகர்ந்தது நம்ம உயிரில் அபிஷேகம் நடக்கணும். இவ்வளவு அழகா நம்ம ஞானிகள் கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் பால் அபிஷேகம் செய்வது பாருங்க. வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் சொல்லி இப்படி இருக்கிறேனே, இத்தனை பேர் நான் பால் அபிஷேகம் செய்து பார்த்தனே, எத்தனை பேரும் பால் அபிஷேகம் குடும்பத்துல எத்தனை தொல்லைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு பால் அபிஷேகம் பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தன்னு கேட்க போனோம்னு என்ன திட்டுறாங்க. காசு கொடுத்துருப்போம், ஆனா அவங்ககிட்ட எல்லாம் கொடுக்கணும், அவங்ககிட்ட பிரியமே இருக்குது. ஆனா அவங்களுக்கு வர வேண்டிய காசு வரல. 2 தரம் நடந்திருப்போம், 3ஆவது தரம் போகும்போது அனுப்பிச்சிடும். இப்படி எல்லாம் சொல்லி இருந்தா நடக்காதுங்க. அப்ப கோமா பேசி இந்த வெறுப்பான அனுப்பிச்சு உடனே வெறுப்பு பேசி வந்தா போதும். நம்மளுக்கு கொடுக்க வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போற, அதுக்கு கூட அவங்களுக்கு வருமானம் வராது போய் அவங்களும் சொல்லப்படும். ஏன்னா இந்த உணர்வுகள் அங்கு வேதனையின் உடல் வரப்படும் போது இதே உணர்வு அவங்க இயக்கதான் செய்யும். அப்ப அவங்க வியாபாரம் தான். நான் போகும்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கோச்சு. நாம அந்த கோச்சிட்டு வந்தோம்னா இங்க கோச்சிட்டு வந்தா அடுத்தபடி வர்ற இடத்துல வராது. அது வராத இடத்துல போனாலும் பரவாயில்ல, குழந்தைகிட்டையும் சீரிப்பாயும். சொந்த பண்ண யாராவது வந்தாலும் அன்பு இழந்துடுறோம். இந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க சாப்பாடு, அதில் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இந்த சிரமமான நேரத்தில் உள்ளுக்கு வந்தா போறோம், இந்த நேரத்துக்கு வந்துருக்காங்க. தன்னை அறியாமலே அவங்களை பகமையா மாற்ற சொல்லி யார் செய்வது? இந்த உணர்வுலாம் நம்ம செய்யணும். நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் சிலை வைத்து இந்த தெய்வம் நல்லது செய்யும். அப்ப நாம பாலை போல மனம் பெற வேண்டும், சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும், பன்னீரை போல ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வு நுகர்ந்தான் நமக்குள் இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவுகின்றது. இப்படி அந்த உணர்ச்சிகள் தான் உயிரிழப்படும்போது சங்கு, அந்த உணர்ச்சிகள் சக்கரம் இயக்கம். நாம் நல்ல உணர்வுகளாக நாம் இயக்க முடியும் என்றதனை அங்கே ஆலயங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதே போல நமது வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக இருப்பினும் இதே போல பல தீமைகள் வந்தால் நமக்குள் நல்லதை காக்கும் நிலையை இழந்துவிடும். நாம இச்சேவா வம்சம் உயிர் புலசியர் வம்சம். நாம் நுகர்ந்தது அந்த புலனறிவாக மாறுகின்றது. அந்த வம்சத்தில் நாம் எந்தெந்த கோபத்தை எழுப்பு பயமை எடுத்தாலும் அதன் உணர்வு கொண்டு அது இயக்குகின்றது. நமக்குள் நல்லதை காண முடியாது போய் சீத்தாவே சிறைபிடித்தான் ராவணன். இப்ப ராவணன் யாரு? நம்ம உடல் தான். இந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நான் அப்படி இல்லாண்டே இப்படி இல்லாண்டே இந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு இந்த நிலை வரப்போகும்போது நம்ம உடல் ராவணமா. ஆகவே இதை போல நமக்குள் எத்தனை நிலைகள் நடக்கின்றது என்பதைதான் நாம் சொல்லுவோம். ஆகவே நாம் நுகரும் உணர்வு உயிரான குருவில் மோதப்படும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அதற்கும் குறிச்சியை கற்பது ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு உடலையும் நடக்கின்றதை போல் இந்த உடலுக்குள் போன நல்ல குணங்களுக்கு இந்த வேதனை ஒரு விஷம் என்று சாப்பிட்டு வேதனைப்படுவதை பார்த்துட்டு உள்ளுக்க போர் நடக்குது. அதனால்தான் நீங்க சித்திரபுத்திரன்
கணக்கின் பிரகாரம் எவன் தண்டனை கொடுக்கிறான். இதை இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே இப்படி செய்யறான்னு விளக்க தவறினால் இதே தொடர்ந்து வந்து எருமைக்கு என்ன செய்தி சிந்திக்கும் தன்மை இல்லை. இந்த எருமை மேல் வாகனமா வருகின்றான் எவன். அப்ப நமது எண்ணம் சிந்திக்கும் தன்மை இழந்தால் இப்படி எதனுடைய நிலையில் வளர்த்துக் கொண்டோமோ இந்த கணக்கு கூடினால் இந்த தண்டனை நமது எண்ணமே நம்மளுக்கு யமனாக இருக்கின்றது. இத்தனையே கூடி உடலை கடந்து வந்த பின் நமது எண்ணம் இந்த மனித உடலை கருக்கும் யமனாக வருகின்றது என்பதனை காவியமாக தெளிவாக கூறப்படுகின்றது. இதை போல இந்த லோகத்திற்குள் இரணியன் வந்து எங்களை நல்லது செய்ய விடாது எங்களை இம்சிக்கின்றான், எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற நிலைகளில் இந்த உடல் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் இந்த உடலோட சிவத்துக்குள்ள போது அங்க வேதனை கலக்கம் வரப்போது என்ன செய்து நம்முடைய மனம் எதிலே வருது. இந்த உடல் அழட்டிக் கொள்கின்றோம், நல்லது செய்ய முடியவில்லை, நல்லது சிந்திக்க முடியவில்லை என்ற நிலை வருகின்றது. அப்போது நாம உள்ளுக்கே இந்த லோகத்துக்குள் அவரவர்கள் தொழில்களை செய்ய முடியாது. நுரையீரல் சரியா இயங்க முடியல, கல்லீரல் சரியா இயங்க முடியல, கிட்னி சரியா இயங்க முடியல. இதுல எல்லாம் வரப்போகும்போது விஷத்தன்மை ஆகும்போது பதட்டமாகும். அப்ப இருதயங்கள் வரும்போது படபடா 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 இந்த உணர்ச்சி எல்லாம் சென்ற பின் என்ன செய்யுது, இந்த உயிரை பற்றி அறிவு உணர்ச்சிகளை தான் திரும்பி கொடுக்கின்றது. அப்ப இதை அடக்க வேண்டும். இன்று சாதாரணமாக வந்துவிட்டது, நாளை நம் உடலுக்குள் என்ன நடக்கும் என்பதைதான் என்று சொல்லுங்கள். இந்த ஆறாவது அறிவு கொண்டவனுக்கு சேதல் கொடியோனே, இன்று நாம் சுவாசித்த உணர்வு நாளை இந்த தீமைகளை உருவாக்கும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுப்பட்டதுதான் இந்த ஆறாவது அறிவு. இங்கே சேவல் கொடியோனே. அதே சமயத்தில் மகிழ் வாகனா மயில் பரிணாம வளர்ச்சியில் விஷத்தை தனக்குள் அடக்கி அதை அடிமைப்படுத்திவிட்டு போகி விரித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது. இதே போல மனிதன் தீமை என்ற உணர்வுகளை அதை அடக்கி நாம் மகிழ்ச்சியாக வாழச் செய்யும் இந்த ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்தும் தான் கார்த்திகேயா. நாம் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் உணர்வின் உயிரினைப்பட்டால் இந்த உயிர் அதை உருவாக்கி விடுகின்றது. இந்த உடல் உருவானதுதான் இந்த ஆறாவது அறிவு. இந்த உடல் தான் சிவம். இதற்குள் நாம் சேர்த்துக்கொண்டு உணர்வு வினை இயக்கம் தீமைகளை நீக்கிடும். இந்த வினையின் இயக்கத்தின் தன்மை கொண்டு தீமையை நீக்கிடும். இந்த மனித உருவ உருவாக்கியது விநாயகன். நாம் முதல்ல அந்த வினைக்கு நாயகனாக தான் மனித உருவ உருவாக்கியது. பின்னாடிதான் இந்த தீமைகளை நீக்கி கார்த்திகேயா என்று எல்லாம் தெரிந்து கொள்ளும் நிலை பெற்றது. இவை அனைத்திற்கும் மூலம் யார்? ஒரு நெருப்பை வைத்து எப்பொருளை போடுகின்றோமோ அதைத்தான் கலக்கி அதற்கு தக்க சுவையை கொடுக்கும். இந்த நெருப்புக்கு சமம் இந்த உயிர். சூரியனோ தனக்குள் வரும் உணர்வினை சந்தர்ப்பத்தால் மோத செய்யும். அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும்போது எது வலுவோ அதை இயக்கும். இப்ப மனிதனாக இருக்கப்படும் போது ஒரு கோபமான உணர்வு வலுவானால் அந்த உணர்வு தான் நம்மை இயக்கி அதற்கு தக்கவாறு அன்றைய செயலும் நாளைய நோயும் அடுத்து நாளைய உடலும் ஆகியது என்பதனை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன. என்றால் எல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் இல்லை, ஆனால் தெரிந்து கொள்ள முடியல. ஒவ்வொரு நொடியிலும் சில நிலைகள் நம்மை எப்படி இயக்குகின்றது தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்க பாதாமியில போய் விஷம் பட்ட உடனே என்ன செய்யுங்க, விஷம் இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சாலும் மயக்கம் வந்து சிந்திக்க முடிகின்றதா? அது தப்புவதற்காக டாக்டர்கிட்ட எல்லாம் போறோம். இதே மாதிரி தீமை என்ற உணர்வு நமக்கு போகாதபடி தடுக்க தீமை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுக்க வேண்டும்.